நான் இருப்பேன் அந்த அந்த இடத்துல சாதம் பரிமாறும்போதோ நான் இருப்பேன், இல்லாட்டி அவர் இருப்பாரு. எங்க மேற்பார்வையில தான் தினமும் அந்த ஆ அந்த இது நடக்கும். அந்த சாப்பாடு பரிமாறுறது நடக்கும். ஆ அது முதல்ல நான் டேஸ்ட் பண்ணிருவேன். எப்படி இருக்குன்னு தினம் எல்லா சாப்பாடும் நான் டேஸ்ட் பண்ணி, பிறகு தான் பரிமாறவே ஆரம்பிப்போம். அதனால அதுல ஒரு ருசி, சுவை அல்லது தரம் எல்லாமே நல்லதா தான் குடுக்கணும்னு எண்ணம். அது மாரி தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உணவுகள் வந்து பல்வேறு இடங்கள்ல கிடைக்குது மேம். பர்ட்டிகுலரா ரூ. 10க்கு குடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது மேம்? ஆ அது வந்து நான் முதல்ல சும்மா தான் குடுக்கணும்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஐடியா வச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, "இல்லங்க நீங்க சும்மா குடுத்தா அவங்களோட தன்மானத்துக்கு அது வந்து ஒரு இதா இருக்கும். சும்மா வந்து ஒரு பேச்சு கூட வரும். என்ன சும்மா தானே வாங்கிட்டு போறீங்கன்ற மாரி ஒரு பேச்சு வரும். அவங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருந்ததுன்னா, அவங்க அத ஒரு பொறுப்புணர்ந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2வது வந்து அவங்களுக்கும் அது ஒரு தன்மானம் குறைவா இருக்காதுன்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் அந்த ரூ. 10 அதுக்கு நாங்க நிர்ணயிச்சோம். ரூ. 10 சாப்பாடுன்னு. இப்ப எல்லா இடத்துலயும் அது ரூ. 10 சாப்பாடுன்னு தான் அது பேர் எடுத்திருக்குங்க.